அவர்கள் பிரகாசிப்பார். இந்த உலகத்துல சூரியனோ சந்திரனோ நட்சத்திரம் உருவாவதற்கு முன்னே, ஒரு பூ உருவாவதற்கு முன்னே நீ நானும் அவரோடு கூட இருந்தோம். ஆமென். அதத்தாங்க சொல்றார் 38:7, யோபு 38:7. அதுக்கு முன்னாடி வசந்த வழி 6. நீ அறிவி. யோபு பார்த்து கேட்கிறான், நான் பூமி அஸ்திபாரப்படுத்துற போது நீ எங்க இருந்த? அறிவி. யார்? பாடி. யார் அந்த தேவ புத்திரர்கள்? நீயும் நானும் தான். தேவனுடைய புத்திரன். தூதர்கள் அல்ல. தூதர்கள் பாவம் செய்யாது. சிலது அவங்க அறிய முடியாது. நாம் விழுந்து போனோம், தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவபுத்திரன் கம்பித்தார். தேவபுத்திரன் கம்பீர. ஆனா அவர் விழுந்து போகுவதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுயாதீனத்தை கொடுத்தார். அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்தது போல உனக்கு எனக்கு இப்போ சுயாதீனத்தை கொடுத்து. நீ எதை தெரிஞ்சுக்கொள்றியோ தெரிஞ்சு. நல்லதும் உனக்கு தான், கெட்டதும் உனக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனை வச்ச. அவர்கள் விழுந்து போவார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர்கள் விழுந்து போனாதான் தேவனுடைய ரட்சிப்பின் தன்மை வெளியே வரும். அவர்கள் நோய்பட்டாதான் அவர் தெய்வீக சுகமளித்தின் தன்மை அவருக்குள்ள வரும். அவர்கள் அனாதியா திரியும் போது தான் அந்த மெய்ப்பருடைய தன்மை வெளியே வரும். ஆமென். அந்த வழி நடத்தும் தன்மை வெளியே வரும். அவர் அமிதமாக திட்டம் கொண்டிருந்தார் உலக தோற்றத்துக்கு முன்னே. இப்ப இல்ல, நாம அவருடைய அங்க இருந்தோம். பூமியில வச்சார். பாவத்தினால வார்த்தையிலிருந்து விழுந்து போனார். ஆமென். ஆமா, பேரெல்லாம் அங்க இருந்தது. அவருடைய புஸ்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக நாம் பாவம் செய்வோம் என்பதை அவர் அறிந்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் அடிக்கப்படல. கல்வாரியில அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக அவர் வருவதுக்கு அவ்வளவு நாள் ஆச்சு. அந்த உண்மையான பிளட் வந்து உனக்காக சிந்து அவ்வளவு நாள் ஆச்சு. நாம் உலக தோற்றத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ரட்சிக்கப்படல. நாம் ரட்சிப்புக்குள்ள இருந்தோம். ஆனா இந்த ரத்தம் சிந்தப்பட்ட பொழுதுதான் உண்மையான ரட்சிப்பை நம்ம கண்டோம். ஆமென். அதுதான் தேவனுடைய கிருபையா இருக்குது. அதனால கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் புஸ்தகம் முழுவதும் சொல்றா, இது கிறிஸ்துவை பற்றின பரம ரகசியமா. வேத புஸ்தகம் முழுவதும் கிறிஸ்துவ பற்றின பரம ரகசியம். இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? வேதாகமம் தேவனுடைய குறிக்கோள்களையும் நோக்கத்தையும் தான் நமக்கு வெளிப்படுத்துது. அவர் என்ன குறிக்கோள் வச்சிருந்தார், உன்னை குறிச்சு என்ன குறிச்சு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை தான் வெளிப்படுத்துது. இன்னைக்கு நமக்கு அது தெரியுது. உன்னை என்ன ரட்சித்தது நோக்கம் என்ன, உன்னை என்ன தூக்கி எடுத்தது நோக்கம் என்னன்றது உனக்கு எனக்கு இப்ப புரியுது. ஒரு காலத்துல அது புரியல, நம்ம இஷ்டம் போடி வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு நாம் புரியுது. தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துது, அவருடைய குறிக்கோள்களை வெளிப்படுத்துது. அதுதான் இயேசு அதை நிறைவேற்றத்தான் வந்தார். வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்த எல்லா காரியத்தை அவர் நிறைவேற்றத்தான் வந்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதை நிறைவேற்ற வந்தார். வேதத்தில் காணப்படுகிற விசுவாசியினுடைய செயல்கள், ஆபிரகாமுடைய செயல்கள், மோசேயினுடைய செயல்கள், ஒவ்வொரு ஜோசுவாவுடைய செயல்கள் எல்லாமே இந்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அனைத்தும் தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்து. அனைத்தும் இவங்களுடைய செயல்கள் மூலமாக தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துது. அதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இவெல்லாம் முன்னேற்றமாக தேவன் நமக்கு கொடுத்தார். ஆபிரகாம் மூலமா விசுவாசத்தையும் மற்றொரு மூலமாக அப்படியெல்லாம் பரிபூரணத்தையும் இன்னைக்கு கொண்டு வந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த கடைசி நாளில கூட தேவனுடைய சிந்தையில மறைக்கப்பட்டிருந்த அந்த காரியங்களை இன்னைக்கு வெளியே கொண்டு வர தேவன் ஒரு தீர்க்கதரிசியை முன்குறித்திருந்தார். நம்ம விசுவாசியில முன்குறித்திருந்தார். அதனால காலகாலமா மறைக்கப்பட்டிருந்த ரகசியம், இந்த வேதாகமத்துல மறைக்கப்பட்டிருந்த ரகசியம், இவைகளெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் இந்த கடைசி நாள்ல ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டியதா இருந்தது. அந்த தீர்க்கதரிசிக்குள்ள கிறிஸ்து மறைய வேண்டியதா இருந்தது. இது மூன்றாவது நோக்கம். அது இல்ல, இரண்டாவது நோக்கம். கிறிஸ்துக்குள்ள தம்ம ஊற்றி கொண்டார், பிறகு சபைக்குள்ளே ஊற்றி கொண்ட காரியம் அதை அவர் நிறைவேற்றியதா இருந்தது காலகாலமா. அப்படியானால் நாம் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க வேண்டும். தீர்க்கதரிசி இல்லாம ஒரு காரியத்தை அவர் செய்ய முடியாது. நாம் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க வேண்டும். நீ செவி கொடுக்காவிட்டா அது தலைக்கு மேல போய் நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்ட நம் உள்ளத்துல வைக்கும் போது அதை அவர் நமக்கு தீர்க்கதரிசிகளை தேவன் முக்கியப்படுத்தினார். அவர் உயிரோடு எழுந்தபோது கூட சீசர்கள் அவரை குறிச்சு பேசிக்கொண்டே போறாங்க. எம்மா ஒரு சீசன், ஐயோ இப்படி ஆயி போச்சு, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பார் நம்ம நினைச்சோமே, அவர் இப்படி ஆயி அப்படியே மறைஞ்சிட்டாரு, செத்துட்டாரு, என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வழியில அவருடைய மரணத்தை குறித்து அதை குறிச்சு கொண்டே பேசிக்கொண்டே போற. காரணம் அழுது கொண்டு இப்படி இருந்தாரு, விட்டுட்டு போயிட்டாரு, அவரை நினைச்சு அழுது அப்படி பாடுபட்டாரு, இப்படி அடிக்கப்பட்டாரு, அதெல்லாம் குறிச்சு அவங்க பேசிக்கொண்டே போறாங்க. ஆனா தேவன் அவர்கள் நடுவில் வந்துட்டார். தேவனை குறிச்சு நீ பேசும்போது தேவன் உங்கள் நடுவில் வருவார். நீ பிசாசை குறிச்சு பேசினா பிசாசு உள்ள வருவான். நீங்க அவிசுவாசத்தை குறிச்சு பேசினா அவிசுவாசம் உள்ள வரும். அதனால நீங்க தேவனை குறிச்சா பேசிட்டு இருக்கிறது நல்லது. மற்றவர்களை குறித்து அதிகமா பேசுவதை காட்டிலும் தேவனை குறித்து பேசுவது ரொம்ப நல்லது. அவன் இப்படி தெரியுமா, இவன் இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இதைத்தான் பேசுது. அதல்ல தேவன் உங்க மத்தியில வரமாட்டான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை துக்கப்படுத்தும். ஆனால் நீங்கள் தேவனை குறிச்சா பேசிக் கொண்டு இருக்கும் போது தேவன் அவங்க மத்தியில வந்தார். அந்த சித்தர்கள் மத்தியில வந்து என்ன பண்ணார்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள், தீர்க்கதரிசிகள் கூறினதை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று கடிந்து கொண்டார். ஆமென். ஆமா, அவர் கடிந்து கொள்வார். நீ தேவனை குறிச்சு பேசாம மற்ற காட்சிகளை குறிச்சு பேசினேன்னா அவருக்கு பிடிக்காது. சில நேரத்தில் அதனால அவருக்கு கடிந்து கொள்வார். அதனால நாம் தேவனை குறிச்சு பேசுறது ரொம்ப நல்லது. அவர் தீர்க்கதரிசிகளோ சங்கீதங்களிலோ என்ன குறித்து எழுதப்பட்டிருக்குதா அவங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறேன். தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு போய்க்கிறாங்களே, எழுதிட்டு போய்க்கிறாங்களே, சங்கீதத்துல என்ன குறிச்சு எழுதப்பட்டிருக்குதே, நீங்க அதை அறியலையான்னு கேட்கிறேன். பாத்தீங்களா? அதனால நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம அறிஞ்சிருந்தா நம்ம காரியங்களை நம்ம அந்த காரியங்களோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளணும். அந்த காரியங்களோடு நம்ம அடையாளப்படுத்த, வேத வாக்கியங்களோடு நம்ம அடையாளப்படுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் அவர் அனைத்தின் அந்த வேதத்துல கூறப்பட்ட அனைத்தின் வெளிப்பாடும் அவர்தான். அவர்தான் வெளிப்பாடு. வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ அவர் அனைத்தின் வெளிப்பாடே அவர்தான். இன்னைக்கு வெளிப்படுத்தினவர் அவர்தான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அனைத்தின் வெளிப்பாடு அவர் இல்லாம நீ எந்த வெளிப்பாடு, சுத்த ஆவியானவர் இல்லாம ஆவியானவர் வெளிப்படுத்துதல் இந்த புத்தகத்தின் தலைப்பு. ஆவியானவர் உனக்கு ஒண்ணு வெளிப்படுத்தலாம், நீ அறிஞ்சு கொள்ள முடியாது. எவ்வளவு வேதத்தை வாசிச்சாலும் சரி, எவ்வளவு கல்விமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ண தாளந்து உள்ளவனா இருந்தாலும் சரி, தேவனுடைய வெளிப்பாடு இல்லாம நீ ஒன்றையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. நமக்கு வெளிப்பாடு வேணும். வெளிப்பாடு இல்லாம அறிவுல நம்ம கத்துக்கலாம். ஆனா சோதனை வரும்போது சில நேரத்தில் நம்மளால நிக்க முடியும்.
நம்ம அதை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்து. அதனால கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வெளிப்பாடுகளை யாருக்கு கொடுக்கிறார்? அவர் பிள்ளைகளுக்கு கொடு. ஞானிகளுக்கா? இல்ல இல்ல. பெரிய கல்விமான்களுக்கா? இல்ல இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும் சொல்றவனுக்கா? நோ. எளிமையில தாழ்மையில அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள பக்குவம் உள்ளவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த. ஆமென். அல்ல, அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற உள்ளங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துற. நம்ம என்ன பண்ணோம் அப்படினால் அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எல்லாம் பழைய ஏற்பாடு முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் வேற யாரை குறிச்சும் சொல்லல, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு தான் சொல்ல. அந்த மற்ற விசுவாசிகளை குறிச்சு பேசினா கூட அதுல இயேசு கிறிஸ்து இருப்பார். அதனால நாம் அத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதத்துல அவரை குறிச்சு பாடினே இருந்தாங்க, பச்சினே இருந்தாங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சினே இருந்தாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. யாரும் அவங்க பெரிய பெரிய ஆச்சாரி, பெரிய பெரிய வேத பாருங்க. ஆனா அவரை சிலுவையில், அவர் எழுதப்பட்டபடியே அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. எழுதப்பட்டபடியே அவருக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கல. ஆமென். ஆமா ஆமா. அதனால அவர் வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாய் அவர் வந்தார். அந்த குற்றத்தை அவர்கள் செய்தாங்க. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீ நானே நினைக்கலாம் எல்லாம் நம்ம என்ன பண்ணல, அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு ஆளு எவ்வளவு தெரியும். மறைப்பொருளான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்த அவரால் கூடும். எவ்வளவு காலம் மறைஞ்சிருந்தாலும் சரி, அவர் இருளில் இருக்கிறத கூட அவர் அறிவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவர் அறியாதது ஒன்றுமே கிடையாது. அவர் அறியாதது ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஏன் நானும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் கூட பார்க்க முடியும். ஆனா அவர் எல்லாத்தையும் காணக்கூடியதும் காணக்கூடாததுமாகி எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஒரு கொச்சு எவ்வளவு நாள் வாழும் என்பது அவருக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குதுன்னு எனக்கு அவருக்கு தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் அதோட வாசிக்க நீங்க 163 நினைக்கிறேன். கேள்வி பதிலா அது டவுட் ஆகுது. கேள்வி முத்திரம் பேரில் உள்ள கேள்வியில 163 புதன்கிழமை என் கண்ணில் பட்டுச்சது. எல்லைக்கு அப்பாற்பட்ட. அதனால அவர் எல்லாம் அறிந்தவர். ஒருவேளை 4ஆம் மத்திரியா என்ன பேர சொன்ன? 163 சொன்னல. எல்லைக்கு அப்பாற்பட்ட 4ஆம் மத்திரி இல்ல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லைக்கு அவருக்கு தெரியும் ஒரு கொச்சு எவ்வளவு நாள் ஜீவிக்கும், அந்த கொச்சுக்குள்ளே எவ்வளவு நாள். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டது. நானும் எவ்வளவு நாள் அந்த உலகத்துல வாழ்வேன் என்பது அவருக்கு தெரியும். நம்மளுடைய முடிவு தொடக்கம் தெரியும் அவருக்கு. நம்முடைய முடிவு என்னைக்கும் தெரியும். அவருக்கு ஒண்ணுமே மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அதனால கர்த்தர் இன்னைக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்ததான் இன்னைக்கு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் தீர்மானத்தின்படி எபேசியர் 1 படிங்க 9-10. கூட்டப்பட வேண்டும் என்று பாருங்க. அது பவுலுக்கு அவன் காலத்துல அவனுக்குரிய காலத்தை வெளிப்படுத்தி அந்த தயவுள்ள அவருடைய தயவுள்ள சித்தம் என்னது என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதனால கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசிங்க கேட்கிறாங்க, சீசருங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே யோவான் 15:15 படிங்கப்பா.
யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவேன். அறிய மாட்டான். நான் கேள்விப்பட்ட உங்களை சிநேகிதன் சொன்னார். சிநேகிதனுக்கு எல்லாவற்றையும் தெரிய வச்சிடும். ஆமென். அவனுக்கு மறைவு. அதை போல தேவன் நம்மளை சிநேகிதன். ஆபிரகாமுக்கு அவர் சிநேகிதனாக காணப்பட்டார். அதனால்தான் அவனுக்கு மறைப்பொருள் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிற காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தின. நமக்கு அப்படித்தான் செய்யற. உங்களை சிநேகிதன், உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல. கேயாசி ஊழியக்காரன் தான். எலியேசர் ஊழியக்காரன் தான். யாருக்கு? எலியேசர் ஆபிரகாமுக்கு ஊழியக்காரன். கேயாசி எலிசாவுக்கு ரெண்டு பேருக்கும் இருந்தான் ஊழியக்காரன். மோசேக்கு ஜோசுவா ஊழியக்காரன் இருந்தார். ஊழியக்காரன். அதனால தான் அடுத்த பொறுப்பு அவங்க கையில கொடுத்தாங்க. பாத்தீங்களா தேவன் எவ்வளவு ஞானம் உள்ள. அவன் போன இடம் எல்லாம் அவன் இருந்தான். ஜோசுவா மோசே எங்க போனாலும் அவன் அடுத்த தலைமை பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்தான். ஊழியக்காரனா இருந்தான். கேயாசி உண்மை உள்ள ஊழியக்காரன். எலியாசர் ஒரு ரெபெக்கால கண்டுபிடிக்கிறது. ஆமென். நாம் தேவனுக்கு உண்மை உள்ள உக்கிரானம் உள்ள ஊழியக்காரனா இருக்கு. தேவனுக்கு உக்கிரானம் உள்ள ஊழியக்காரன். எப்படி வேணா நம்ம நடந்துட முடியாது. தேவ பயத்தோடு நம்ம நடக்கணும். ஆமென். ஆமா. விலையேறப்பட்ட பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்க. நாம் சரியான விதத்துல நடந்து கொள்ள தேவன் விருப்பம் கொள்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதான். சிநேகிதனாய் சித்தத்தை செய்ய, தம்முடைய தயவுள்ள சித்தத்தை செய்ய பவுல ஊழியக்காரனாக, தேவனுடைய ஊழியக்காரன். அதனால தேவன் நம்மளை ஊழியக்காரன் வச்சு அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்று நம்ம ரட்சித்திருக்கிறார். நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். குணமாக்கி இருக்கிறார். ரட்சகர் யார் என்று வெளிப்படுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு பெரியது. உண்மையில வைத்த ஏமல வைத்த அன்பு பெரியது. அதுதான் சொல்றார். தேவன் ஆயத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை. 1 Corinthians 2:9-10. காது கேட்க கூட இல்லை. ஆனா அவைகளெல்லாம் தேவன் நமக்கு அவருடைய ஆவியினால வெளிப்படுத்தினார். தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார் பாரு, உனக்காக எனக்காக. கண்காக பார்க்கல, காது கேட்கல, மனுஷன் இருதயத்துல தோன்ற கூட இல்ல. நமக்கு ஆவினால வெளிப்படுத்து. ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கு. ஆவியானவர் வெளிப்படுத்துறார். உனக்கு தெரியாதா? அப்போ உனக்கு கண் காணல. நீ வரப்போகிற நாட்கள் எங்க இருக்க போறன்னு உனக்கு தெரியும். காது கேட்கல ஒரு காலத்துல, இப்போ உன் காது திறந்து இருக்குது. ஆவியானவர் கூறுவதை கேட்கும்படிக்கு உன் காது ஆண்டவர் திறந்திருக்கு. காணல. அந்த சிங்காசனத்தை கண்டமா? அந்த சிங்காசனத்தை உனக்கு வெளிப்பாடு கொடுத்து இன்னைக்கு தேவன் அப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை அவர் ஜெயம் கொண்டு சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல நாம ஜெயம் கொண்டு அவரோட உட்கார்ந்தபடிக்கு அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு. நீ ஜெயம் கொள்ள முடியாம அதுல உட்கார முடியாது. அதனால தேவன் நமக்கு அப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை மறைப்பொருள் எல்லாம் வெளிப்படுத்தி அவர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாடு நமக்கு. எவ்வளவு நிந்தா வந்தாலும், பாடு வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு தேவன் நம்மளை வெளிப்படுத்தினார். பவுல் அதை சொன்னார்ல, உபமித்தமா பாடு அனுபவிக்க.
உங்கள் மித்தமா பாடு அனுபவிக்கிறேன். அதனால கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கூறும் ஆயத்த மனிதர்களுக்கு அவர் நமக்கு அவைகளை ஆவியினால வெளிப்படுத்த, தேவன் ஆவியினால வெளிப்படுத்த, அவருடைய தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்த நம்ம செவியை திறந்தா நீ நானும் வரப்போகிற காலத்துல எங்க இருக்க போற நமக்கு தெளிவா தெரியும். நினைக்கிறேன்றதெல்லாம் இல்லை, நினைக்கிறேன் அங்க போவனா அப்படி மிஸ் பண்ணிட்ட, இங்க இருப்போம் அங்க இருப்போம் அப்படி எல்லாம் இல்லை. நீ நினைக்கிறது இல்ல, உறுதியான நம்பிக்கை அப்படி கொடுத்திருக்கிறேன். நான் பெரிய பாக்கியம் பெற்றிருக்கோம் அவரு. அதனால மற்றவன் அறிய மாட்டான், முன்குறிக்கப்பட்டவனுக்கு அது கண்டிப்பா தெரியும். அதுதான் அவருடைய நோக்கம். முன்குறிக்கப்பட்டுள்ள குழு மாத்திரமே தெரியும். அங்க யாரு, அங்க எங்கிருந்து வந்துங்க, எங்க போறோங்க, எங்க இருக்க போறோங்க, எங்க நித்தியத்தை கழிக்க போகிறோம்னு அவங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். அவங்க ஸ்தானத்துல நிற்பாங்க, தேவன் அவங்களுக்காக வச்ச ஸ்தானத்துல நிற்பாங்க. நானே எல்லாம் நிக்க முடியாது, நானே எல்லாம் நிப்பானா நிக்க முடியாது. அதனால்தான் அவர் சொன்னார், தீர்க்கதரிசிகளை சொன்னதை விசுவாசிக்கிறதுக்கு மந்தை இல்லாத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் கண்டது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அது என்ன குறிச்சு சாட்சி கொடுக்குதுன்னு சொல்லு. என்ன குறிச்சு சாட்சி கொடுக்குது? இந்த வேதம் முழுவதும், வேதாகம் முழுவதும் என்ன குறிச்சு சாட்சி? போ ஆராய்ஞ்சு பார், ஆராய்ஞ்சு பார். ஒவ்வொரு வசனத்திலையும் ஆராய்ஞ்சு பாரு. ஒவ்வொரு வசனத்திலும் நீ கிறிஸ்துவ காணணும். அதான் சொல்ற. ஒவ்வொரு வார்த்தை நீ காணலனா மறுபடியும் போய் படி. கிறிஸ்து அங்க இருக்கணும். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வாக்கியம் அங்க காணலனா நீ போய் படி. ஏன்? வேதாகமோ அவரை குறிச்சு சாட்சி. அப்போ அதுல காணணும், நீ அவரை குறிச்சு சாட்சி கொடுக்குது. அதனால மோசே நியாயப்பிரமாணமோ அவரை குறிச்சு தான் சாட்சி கொடுத்தது. ஆமென். ஆமா ஆமா, அவரை குறிச்சு தான் சாட்சி கொடுத்தது. எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரை குறிச்சு தான் சாட்சி. நியாயப்பிரமாணம் அவரை குறிச்சு தான் சாட்சி கொடுத்தது. எல்லாமே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவரை குறிச்சு தான். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம். இந்த பாகம் எனக்கு இல்லை, அந்த பாகம் உனக்கு இல்லை நீ சொல்ல முடியாது. அதனால அவரை குறிச்சு சாட்சி நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு சங்கீதத்திலும் அவரை பார்க்கணும். ஆதியாகமத்துல ஆபிரகாம் வாழ்க்கையில நீ பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உன் வாழ்க்கையை வச்சு பார்க்கணும். விசுவாசிகளுடைய செயல்ல, லோத்து செயல்ல வச்சு பார்க்காத. ஆமென். பாவிகளுடைய செயல்ல வச்சு பார்க்காத. பாவிகளும் அங்க இருக்கிறாங்க. விசுவாசிகளுடைய செயல்ல வச்சு ஒரு இனமரபு உள்ளவனை பத்தி போன வாரம் பேச, அவன் எப்படி நடந்து கொண்டான், ஒரு என்னவும். அப்போ நீ எப்படி நடந்து கொள்ளணும்? தேவனுடைய ராஜ குடும்பத்திலிருந்து நீ வந்திருந்தா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசும். அதனால நாம் அப்படித்தான் நடந்து கொள்ள, தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ள. தேவன் வேதாகமத்திலே அவர் தான் முக்கிய பொருள். வேதாகமத்துல முக்கிய பொருளாக அவர் திகழ்கிறான். யாரு? இயேசு கிறிஸ்து. யாரு அவரு? வேதாகமத்தின் முக்கிய பொருள். அந்த முக்கிய பொருளை நம்ம இழந்து விடக்கூடாது. ஒவ்வொரு வேத வார்த்தையில நீங்க காணணும் அவரை. ஒவ்வொரு காரியத்துல காணும். இயேசு கிறிஸ்துவ குறிச்சு ஒண்ணு சாட்சி கொடுக்கும். எல்லாமே சாட்சி கொடுக்குது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி கொடுக்குது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சாட்சி கொடுக்குது. எப்படி நினைக்கிறது? வேதாகமம் எல்லாம் ஒன்னே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சாட்சி கொடுக்குதியா? இயேசுவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போதே சொல்ற இயேசுவை பற்றின சாட்சி. அதை படிக்க வெளிப்படுத்தின விசேஷம் கூட சாட்சி கொடுக்குது. கடைசியில கூட கொடுக்குது. இந்த வார்த்தையில இருந்து ஒன்னு கூட்டம் ஒன்னு கொச்ச அவன் பேரை கிரிக்கு போடுவான்னு சாட்சி கொடுக்குது.
அப்படின்னா வேதாகமத்தில் உன்னை கூட்டலாமா, உன்னை குறைக்கலாமா? அதையும் செய்யக்கூடாது. ஆமென். அதனால எல்லாமே வேதாகமத்தோடு ஒத்து போ. உன்னுடைய சாட்சி ஒத்து போக வேண்டும், உன்னுடைய ஜீவியம் ஒத்து போக வேண்டும், உன் வழி ஒத்து போக வேண்டும், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒத்து போக வேண்டும். வேதாகமத்தோடு ஒத்து போ. அதுதான். அப்பதான் இந்த தீர்க்கதரிசி அனுப்பி அவர் கூறுதெல்லாம் சத்தியம் என்பதை இந்த வேதாகமம் உண்மை நிரூபிச்சுக்குது. புரியுதா? நம்ம எதுவும் ஏற்றுக்கொள்ள, அவர் கூறினதெல்லாம் சத்தியம் நம்ம விசுவாசிக்கிறோமே, அது நீ நானும் மட்டும் இல்ல, வேதாகமம் அதை உறுதிப்படுத்திக்குது. அவர் சொன்னதெல்லாம் இந்த வேதாகமத்திலிருந்து வந்து, அதனால்தான் நம்ம அவ்வளவு விசுவாசிக்கிறோம். தீர்க்கதரிசி நம்ம அவ்வளவா கனம் பண்றோம். அதனால கர்த்தர் நாமத்துக்கு இந்த புஸ்தகத்தை பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தோடு சில புஸ்தகங்கள் சேர்த்தாங்க. மக்காபிக புஸ்தகம், தானியேலின் இரண்டாம் பாகம்னு ஒரு புஸ்தகத்தை சேர்த்தாங்க. ஆனா இந்த வேதத்தோடு அது ஒத்து போல, தானாவே வெளியே போயிடுச்சு. தானியேலின் 2ஆம் பாகம் ஆர்சியில் இருக்கும். தானியேலின் 2வது பாகம். அதே மாதிரி மக்காபிகள் புஸ்தகம் தெரியும் சொல்ற அந்த புஸ்தகத்து பேரெல்லாம், அதுவும் வந்து அதுல ஒத்து போகும், தானாமே விலகி போகும். ஆனா இந்த தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் ஒத்து போதே. சொல்லுங்க, இது உண்மையா, இது சத்தியமா தவறா? இது சத்தியமா இருக்குது ஐயா. அதனால்தான் சொன்ன இது தேவனிடத்திலிருந்து வந்த நேரடியான சத்தியமாகுதுன்னு சொன்ன. அறிவித்துக்க, சாட்சியாக அறிவித்துக்க, கண்டதெல்லாம் சாட்சியாக அறிவிச்சான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக அறிவிச்சு அவன் என்னென்ன பார்த்தானோ அதெல்லாம் எழுதி வச்சான். யோவான் என்னென்ன பார்த்தானே எழுதி வச்சானா இல்லையா? அவன் சொன்னதெல்லாம் அவன் காலத்துல நிறைவேறல. அவன் சொன்னதெல்லாம் இந்த காலத்துல முத்திரம் போடுறான். யோவானே, அது உன் காலத்துக்கு கிடையாது, பாத்தியா பாரு, எழுதினியா, எழுதிட்டான் ஆண்டவர், முத்திரை போடு, அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ரகசியத்தை வெளிப்படுத்துறதுதான் 7ஆம் தூதனுடைய ஊழியம். 7ஆம் தூதனுடைய ஊழியம் ரகசியத்தை, மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை உன்னை திருப்புவது அவருடைய ஊழியம்னா, வேதாகமத்துக்கு திருப்புவது அவருடைய ஊழியம். ரகசியத்தை 2 காரியத்தை வெளிப்படுத்துவான். ஒன்னு ரகசியத்தை வெளிப்படுத்துவான், இன்னொன்னு உன்னை வேதாகமத்துக்கு 7 இடி முழக்க ரகசியத்தை வெளிப்படுத்தும். அதை பத்தி ஆராய வேணாம், தேவனே நமக்கு வெளிப்படுத்துவார். என்னன்னு நமக்கு தெரியும், குழப்பத்தை உருவாக்க வேணாம். அது தேவனே நமக்கு அந்தந்த காலத்துல வந்த சத்தமா இருக்குது. நம்ம போயிட்டு இது பண்ணிக்க வேணாம், நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் நம்ம தோல்வி கண்டுடுவோம். அப்படியே விட்டுணும். தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நம்ம போயினா நமக்கு தெரியும். தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்துவார்ல, வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமா ஆமா. கடந்த காலத்துல நடந்ததையும் வரப்போகிற காலத்துல நடக்கிறதையும் இப்ப நடக்கிறதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி. ஆமென். உனக்கு மறைக்கிறார்களா, அது உனக்கு மறைக்கிறார்களா விட்டுடு. ஒரு நேரம் வரும், நீ புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப அதை வெளிப்படுத்துவ. அதனால பாவ விமோசன ஸ்தலம் இருக்குதா இந்த வேதாகமத்துல? பாவம் செத்து போட்டா நீ அங்க போய் மனஸ்தாபப்பட்டு நீ பரலோகம் போயிடலான்னு ஒரு ஸ்தலம் இருக்குதா? இந்த வேதாகமத்துல இடம் பெறல. பாவ விமோசன ஸ்தலத்துக்கு இந்த வேதாகமத்துல இடம் இல்லை. அப்புறம் சொல்றார், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இருக்குதா? செத்து போன பரிசுத்தவான்கள் உனக்காக எனக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம ஜெபம் ஏற்படுப்போம்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குதா? வேதத்துல அது பொருத்தப்படவில்லை. திரு சொல்றாரு, மத்தியஸ்தருக்கு
எளிமையில் 57 வாசிங்க. எளிமையில் 57. தேவனுக்கும் ஒருவருக்கும் படிச்சுன வாங்க. இந்த சிலுவை ஒரு கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்றார். செத்து போனவங்கெல்லாம் மரித்த பின்பு பரிசுத்த உயிரோடு இருக்கும் இல்ல, உயிரோடு இருக்கும் போது அவங்க பரிசுத்தவான்க கிடையாது. கத்தோலிக்க மார்க்கத்துடைய உபதேசம் மரித்த பின்பு தான் அவரு பரிசுத்தவான். அதுதான் அவங்களுடைய அடையாளம். அவங்களுக்கு அப்புறப்பட்ட அவங்க மரித்தவான்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்காக ஒன்று பேசுவாங்க. படிங்க, அப்படியே படி. அவர் தான் கிறிஸ்து. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்த ஒருவர் தான், அவர் தான் கிறிஸ்து. நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்க, அவர்களுடைய கத்தோலிக்கர்களுடைய என்ன ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும். அண்ணன் தெரசா கூட மச்சான், அவங்க நல்லதெல்லாம் செய்தாங்க, இல்ல தருவேன். அவங்க கிட்ட போய் அவங்க மத்தியஸ்தர் ஆக முடியாது. பேதுரு மத்தியஸ்தர் ஆக முடியாது. நம்ம தீர்க்கதரிசி மத்தியஸ்தர் ஆக முடியாது. மத்தியஸ்தரா நம்ம தீர்க்கதரிசி மத்தியஸ்தர் ஆக முடியாது. அப்ப அவங்க செய்த தவறு தான் நம்ம செய்யற மாதிரி ஆயிடும். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும். இப்ப ஒருத்தர் செத்துருக்கிற ஒரு போப்பு, அவரை உனக்கு கொஞ்சம் நல்லா பட்டு குத்துருவாங்க. ஆனா பவுல் அப்படி எழுதல, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. எப்படி எழுதுனா? பவுல் பரிசுத்தவான்களுக்கு எழுது. அவங்க எப்ப பரிசுத்தவான ஆகுறாங்க? செத்த பிறகு. பவுல் எப்ப எழுதுனா? உயிரோடு இருக்கும் போது அவங்க பரிசுத்தவான்கள். அவங்க ஜீவி அப்படி சாட்சி குத்துது. அவங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்னா இல்லை. அவங்க எதை பேசுறாங்க அதை செய்தாங்க. அவங்க ஜீவி வார்த்தையோடு பிறந்துச்சு. அதனால 4ஆம் நூற்றாண்டுல 84, 184, 185 4th சீட் அதிகபட்சம். மத்தியஸ்த இடம் உண்டா? பரலோகத்துல பரிசுத்தவான்கு ஜெபத்துக்கு ஏறெடுக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டா? யார் நம்முடைய மத்தியஸ்தர்? இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் பரிந்து பேச்சு கொண்டிருக்கிற வரைக்கும் சாத்தானால குற்றப்படுத்த முடியும். அவன் கிறிஸ்துவனுடைய விரோதி இருந்து கொண்டு, எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு ஆதாம் எழுந்து போட்டான். இதெல்லாம் காரணம் அவன் தான். நான் அவனை மனைவி மேற்கொண்டு ஒரே ஒரு பொய் தான், பாவம். அதை நம்பபடி செய்துட்டான் நான் பிசாசு. குறி பாவம் பாதிப்பான். ஆனால் நமது மத்தியஸ்தர் ஆமென் மீட்பின் நிமித்தம் சாம் சிந்தின ரத்தத்தோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் எப்பேற்பட்ட பாவி நிறுத்தி அது மாற்றையா? அவன் மட்டும் அறிக்கை செய்தா போதும். அவன் மட்டும் தான் அந்த ரத்தத்திற்கு அறிக்கை செய்தா போதும். அவன் இருதயத்தை அவர் மாற்ற முடியும்.
மத்தியஸ்தர் இப்பொழுதும் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். 4வது முத்திரையில சொல்றார். இப்போ பிளவுலயே சொல்லுவாங்க, மத்தியஸ்த ஊழியம் முடிஞ்சு போச்சு. மத்தியஸ்த ஊழியம் முடிஞ்சிச்சுன்னா ஏன் 4ஆம் முத்திரையில இதை சொல்லணும்? இன்னும் சிங்காசனத்துல வீட்டு அந்த கடைசி ஆத்மா வர வரைக்கும் அந்த மத்தியஸ்த ஊழியம் முடியும். இல்ல 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 இல்ல, அவன் சொல்லுவான், அவன் இதை பண்ணா அதை பண்ணா, மோசே இதை பண்ணா, ஆபிரகாம் இதை பண்ணா. அவன் இல்ல, அந்த கணக்குல இருந்து அது வராது. ஏன்? உனக்காக எனக்காக பரிந்து பேசுறவர் ஒருத்தர் இருக்கிறார். மற்றவங்கள மாதிரி இல்ல, பாவத்துல பொறுத்த மனுஷன் இல்ல. ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் நமக்கு பரிந்து பேச முடியாது. நமக்காக ரத்தம் சிந்தினவர் அங்கு நின்று கொண்டு அந்த ரத்தத்தினாலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டார். அவர்களுக்காகத்தான் என் ரத்தம் சிந்தப்பட்டது, என்னுடைய ஜனத்துக்காகத்தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. யார் எதுவா நடக்கட்டும், தேவன் பார்த்துப்பார். ஆமென். ஆம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கு புரியுதா? போ பரிந்து பேச ஊழிய முடிவடையில ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் அங்க இல்ல. பரிசுத்தவான்களுக்கு ஜெபத்துக்கு பரிசுத்தவான்கள் அங்க இல்ல. ஸ்தாபனத்தின் கோட்பாடு அங்க பொருத்தத்துக்கு அடங்குதா? வேதத்துல இல்ல. பொருத்த முடியுமா? எந்த கோட்பாடாவது பொருத்த முடியுமா? வேத வாக்கியத்தோடு, வார்த்தையோடு வார்த்தை அணையும். அது எதுலையும் பொருத்த முடியாது. வேதத்துல புறமாயுள்ள எந்த காரியமும் பொருத்த முடியும். நீ வேதத்துல பொருத்தணும்னா இந்த ஒரு செய்தியை எடுத்து எங்க வேணா பொருத்தணும், கரெக்டா பொருத்த முடியும் உன்னால. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு தான் பொருத்தம். ஆமென். வேதத்துல பொருந்துதா அந்த செய்தி? இப்ப பரிசுத்தவான்கள் அநேகர் இல்லைன்னு பொருந்துதா? அவர் ஒருத்தர் தான் சொல்லி பொருந்துதா உனக்கு இந்த செய்தி? வேதத்துல சொல்லப்பட்டது தேவன் தான் நமக்கு மத்தியஸ்தர். வேதாகமத்துல சொல்லப்பட்டது. அதனால கர்த்தரை தான் நாம் நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல எதையும் நீ புகுத்த முடியாது. தானா நீ புகுத்தின அது தானா போயிடும். ஒத்து போவே போவாது. வேத வாக்கியத்துல ஒத்து போலன்னா விட்டுடணும். அதைத்தான் தேவன் விரும்புறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாறாதவர் என்பதை நிரூபிச்சிருங்க. இன்னைக்கு தவறான படம் வரைகிறாங்க மக்கள். தவறான படம். எப்படி? மரத்து மேல ஆடு புல்மையிற மாதிரி, மரத்து மேலே போய் இலை சாப்பிடும். அப்படிப்பட்ட படம் வரையும். வேதாகமத்தை சரியான இடத்துல நம்ம பொறுத்தோம், அப்பதான் சரியான படம் வரும். மரத்து மேல போட்டா வேதாகமத்தை நீ சரியான இடத்துல பொறுத்தா மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்க முடியும், அவனை மீட்கிறத பார்க்க முடியும், அவனுக்காக மீட்பர் என்ன செய்தார் என்பதை பார்க்க முடியும். நீ சரியான இடத்துல பொறுத்து. நீ எங்கெங்கே போட்டுனா தேவனுடைய நோக்கம் நிறைவேறுது உன்னால பார்க்க முடியும். சரியான இடத்துல பொருத்தும் போது நீ கண்ட இடத்துல போட்டு பார்ப்பதா, இங்கே சொல்லுகிறார் பார்த்தா, இப்படி சொல்லுகிறார் பார்த்தா, அப்படி சொல்லுகிறார் பார்த்தா, அது சரிப்படாது. சரியான இடத்துல தான் பொறுத்து. அப்பதான் அந்த மீட்பை பார்க்க முடியும், அந்த ரட்சிப்பை பார்க்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாங்க. இன்னைக்கு தவறான படத்தை வரைகிறாங்க. மரத்து மேல போய் ஆடு புல் மேயிற மாதிரி படம் வரைஞ்சா எப்படி செட் ஆகும்? இல்ல பாலைவனத்துல போயிட்டு மீன் பிடிக்க முடியுமா? பாலைவனத்தை போய் மீன் பிடிக்கிற மாதிரி படம் வரையும், அது செட் ஆகும். அந்த படத்தை பொருத்த முடியாது. மீன் பிடிக்க போனோம்னா தெரியும் சொல்றேன், கலிலேயா கடல் ஓரத்துல தான் போய் பிடிக்கும். ஆமென். நம்ம கலிலேயா கடல் இதுதான், நம்ம கடல்ல போய்தான் மீன் பிடிக்கும், இல்லைன்னா ஏரியில போய்தான் மீன் பிடிக்கும். பாலைவனத்துல போய் மீன் பிடிக்க முடியுமா? சொல்லுங்க. நம்ம தவறான இடத்துல போயிட்டு அதை செய்ய முடியும். எல்லாமே பொருத்தணும், வார்த்தையோடு வார்த்தை பொருத்தணும். அதை தான் தேவன் விரும்புறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எல்லாம் வார்த்தை, அந்த வார்த்தை என்கிற வரைபடத்துக்கு நீ வரணும். எந்த வரைபடத்துக்கு? வார்த்தை என்னும் வரைபடத்துக்கு நீ வரணும். அப்பதான் எல்லாமே சரியா பொருந்தும். நீ என்னமா வரைய பொறுத்துட்டு வார்த்தையை விட்டுட்டு எப்படி சரியா பொருந்தும்? வார்த்தை என்கிற வரைபடம், அதான் தேவனுடைய திட்டம். பிளான் போட்டு எழுதி வச்சிட்டார். அவருடைய திட்டம் மேப் இது. ஆமென்.
அந்த திட்ட மேப்பை நீ மாற்ற முடியாது. ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட்னா நிறைய பேருக்கு ஒரு பில்டிங் கட்டும் போது ஒரு பச்சை கீழே போட்டு வரைகிற ஒரு காரியம். இந்த இடத்துல தான் இந்த ரூம் இருக்கணும், இந்த இடத்துல தான் இது இருக்கணும். அவர் வரைச்சிட்டார். தேவனுடைய திட்ட மேப்பை நீ பார்க்கணும். நீ திட்ட மேப்பை பார்க்காத உன் இஷ்டப்படி கட்டின்னு போனா அது ஒரு நாள் இடிச்சு தள்ள வேண்டிய நிலைமை வரும். ஆமென். தேவனுடைய திட்ட வரைபடத்தை நீ பார்க்கணும். அந்த திட்டத்துல பார்த்து நீ கரெக்டா போகணும். உன்னை பொருத்திக்கணும், உன் சிந்தையை பொருத்திக்கணும், உன் காரியங்களை பொருத்திக்கணும். அவர் தான் அந்த முக்கியம். மகத்தான படம். நீ தேவனுடைய திட்ட வரைபடத்துல பொருத்தினா என்ன வரும்? கரெக்டா உனக்கு தெரியும், உன்னால காண முடியும். தேவன் அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் சபையை உருவாக்கி கொண்டு வர. எப்படி வார்த்தை என்ன வரைபடத்துக்கு வரணும்னு சொன்ன, அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் சபையை அவர் உருவாக்கிக்கிற கட்டிக்கிற வர. விசுவாசிக்கிறீங்களா? சபை எப்படி கட்டுற பாரு. விசுவாசத்தோடு, ஞானத்தோடு, இச்சையோடு அப்படியே கட்டினே வர. வார்த்தையின் மூலமாகத்தான் சபையை கட்டினே வர, உருவாக்கி கொண்டே வர. அப்பதான் உனக்கு தெரியும் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒண்ணு நிகழ. ஆமென். அதான் சொல்றேன். எடுக்கப்படும் போது அந்த எடுக்கப்படும் ஒழுங்குக்குள்ள உன்னை கொண்டு வருகிறான். அந்த வார்த்தையின் திட்ட வரைபடத்துக்குள்ள உன்னை கொண்டு வரும்போது எடுக்கப்படுதல் ஒழுங்குக்குள்ள உன்னை கொண்டு வரான். நீ இந்த வழியில வரமாட்டேன், நான் அந்த வழியில வந்துடலாம், நடக்காது. நீ போக முடியாது. அந்த ஒழுங்குக்குள்ள, வார்த்தையின் ஒழுங்குக்குள்ள நீ அப்படித்தான் ஒரு சபையை உருவாக்குற. அந்த ஒழுங்குக்குள்ள நீ வந்தால்தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒழுங்குல தான் அவர் கட்டுற சபைய. நான் இப்படி வந்துருவேன் அப்படி வந்துருவேன் நீ போயிட முடியாது. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால வேதாகம் மகத்தான படம். வேதாகம் அந்த படத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அந்த படத்தை பாட்டு அவரே வேதாகமத்தின் முக்கிய பொருள். திரு சொல்ற முக்கிய பொருளே அவர் தான். அந்த வேதாகமத்துல முக்கிய பொருள் யாரு? அவரே. அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம பேச்சு முக்கிய பொருளா இருக்கும். நம்ம பேசுற பேச்சில முக்கிய பொருள் கிறிஸ்து வரணும். ஆமென். ஆமா, அதுதான். அவர் தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தார், உண்மைதான். உனக்குள்ளே இருக்கணும் இல்ல? உனக்குள்ள இருந்தா அது வரும். சங்கீதங்களில் இருந்தார், உண்மை. சரித்திரத்தில் இருந்தார், உண்மை. சரித்திரத்தில் இல்லையா தேவன்? கிபி கிமுன்னு போடுறோமா? சரித்திரத்தில் இருந்தார், சங்கீதத்தில் இருந்தார், தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தார். அப்படியானா இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம்? தீர்க்க தரிசனம் அடங்கிய ஒரு புஸ்தகம். இந்த வேதாகமும் ஒரு தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய புஸ்தகம். இன்னும் கூட சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாம இருக்கலாம். வெளிப்பாடத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். சில இதெல்லாம் இன்னும் நிறைவேறாம இருக்கலாம். அதனால தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். அது அன்பின் புஸ்தகம். தெரிய சொல்ற, அது வேதாகமும் ஒரு அன்பின் புஸ்தகம். அது ஒரு காதல் கடிதம் போல அன்பின் புஸ்தகம். அந்த தேவன் உன்னை எப்படி நேசிச்சார். அது பாட்டுகள் அடங்கிய ஒரு புஸ்தகம். எனக்கு தப்பா நினைக்கிறாங்க. பாட்டு இருக்குதா, அவரை குறிச்சுதான் பாடினே இருந்தாங்க. சங்கீதம், ஒரு சங்கீதமா 2 சங்கீதமா எத்தனோ சங்கீதம் எழுதப்பட்டு, அவர் பாடுகளை குறிச்சு பெருப்பு, அவர் பிறப்பை குறிச்சு பாட்டல், அவர் மரணத்தை குறிச்சு ஒரு பாட்டு, எல்லாமே பாட்டு பாட்டு பாட்டு. கர்த்தருடைய சத்தம் காணும் படம் சரியா? அது சாதாரண புஸ்தகம், சரித்திர புஸ்தகம், அன்பின் புஸ்தகம். அன்பை பார்க்கலாம். அதுல வேதாகமத்தை நீ வாசிக்கும் போது தேவனுடைய அன்பை பார்க்கலாம்.
உன்னை அவர் நேசிக்கிறத பார்க்கலாம். அது அன்பின் புஸ்தகம், அது சரித்திர அடங்கிய புஸ்தகம், அது பாட்டுகள் அடங்கிய புஸ்தகம், அது ஜீவனுள்ள புஸ்தகம். இன்னைக்கும் உயிரோடு அந்த புஸ்தகம் இன்னைக்கும் மக்களை ரட்சிக்குது, இன்னைக்கும் மக்களை சுகமாக்குது, இன்னைக்கும் மக்களுடைய இருதயத்தை தேற்றுது. ஜீவனுள்ள புஸ்தகம் ஒண்ணுதான். உன் வார்த்தை என் வார்த்தை மனுஷனை உயிர்ப்பிக்காது. தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான் உயிர்ப்பிக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போகும்போது தான் அது உயிர்ப்பு. நீ எவ்வளவுதான் உயிர்ப்பிக்கிற கூடிய இந்த வார்த்தையை நான் பேசினாலும் அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கும் போது தான் அது உயிர்ப்பிக்கும். ஏன்? அது ஜீவனுள்ள புஸ்தகம். உன் வெளிப்பாடு என் வெளிப்பாடு உயிர்ப்பிக்காது. உயிர்ப்பிக்குமா? தேவனுடைய வெளிப்பாடு தான் உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் அது உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதா இருக்குது. அது யார் மேல விழுந்தாலும், ஒரு பாவி மேல விழுந்தாலும் உயிர்ப்பிக்கும். ஒரு விபச்சாரி மேல விழுந்தாலும் அது உயிர்ப்பிக்கும். முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் மேல யார் மேல விழுந்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்க, அவர்கள் ஜீவியத்தை மாற்றும். அது உயிர்ப்பிக்க வார்த்தை. இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்க கூடாது. நீ பேசுற வார்த்தை உன்னுடையது அல்ல. நான் பேசுற வார்த்தை என்னுடையது அல்ல, அவருடையது. அவருடைய வார்த்தை. நான் பேசுற வார்த்தை என்னுடையது அல்ல, அவருடையது. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிச்சுதான் ஆகணும். ஆமென். உங்களை உயிர்ப்பிக்குதா? எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? என் வார்த்தை இல்லையா, அவர் வார்த்தை உங்களை உயிர்ப்பிச்சுதான் ஆகணும். அது ஜீவனுள்ள வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. வேற எந்த வார்த்தையும் உயிர்ப்பிக்க மனுஷனுடைய ஞானத்தால உயிர்ப்பிக்கப்பட நல்ல அழகாக உங்க பிரசங்கம் சொல்ல முடியும். கொஞ்ச நாள் பொறுத்து அது வளராது. ஆமென். முளைக்கும், கொஞ்சம் தண்டு விடும், ஆனா அது கலையா அந்த இடத்துக்கு வராது. ஆமென். ஆனா தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்துல நாட்டப்படுமானால் அது உன்னை எங்க கொண்டு வருமோ அந்த இடத்துல கொண்டு வந்து களஞ்சியத்துல சேர்க்கப்படும். ஆமென். அப்பேற்பட்ட வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பேற்பட்ட வார்த்தை தான் நம்மளை ரட்சித்தது. அப்பேற்பட்ட வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பித்தது. அப்பேற்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவு எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. அன்பின் புஸ்தகம். இனி நிகழவிருக்கும், இனி வரப்போகிற எல்லா காரியத்திலும் அவர் இருக்கிறார். ஆமென். எல்லா காரியத்திலும் அவர் இருக்கிறார். முன்பு இருந்தார், பின்பு இருக்கிறார், இப்பொழுது இருக்கிறார். அவர் நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். விசுவாசிங்களா? நீங்க மாறாதவரையா? மாறாதவர். அந்த வார்த்தை எவன் விசுவாசிக்கிறான் அவங்க உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் வரும். ஏன்? அது ஜீவன் உள்ள வார்த்தை. என்னுடைய வார்த்தை ஆவியாய ஜீவனாய் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆமென். அது உனக்கு ஜீவனை கொண்டு வந்துதான் ஆகணும். நீ விசுவாசம் இல்லாம கேட்டா உனக்கு வராது. நீ தவறான எண்ணத்தோடு கேட்டு வராது. உன்னை உயிர்ப்பிக்காது. உயிர்ப்பிக்குமா? வித்தத்தை உயிர்ப்பிக்கும். வித்து உனக்குள்ள தான் உயிர்ப்பிக்கும். ஆமென். நான் முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தா சமாரியா ஸ்திரீ மேல வெளிச்சம் பட்டது போல, அவளை எந்த நிலைக்கு அவ யார் என்று அறிந்து கொண்டது போல நம்மளை அறிந்து கொள்ளும்படியாக செய்யும். அதுதான் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை உள்ளது. ஆம், அவர் மாறாதவர், இன்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். அவர் வார்த்தை மாறவே மாறாது. வானம் ஒழியும், பூமி ஒழியும், அவருடைய வார்த்தை ஒழிவு போகாது. அவருடைய வார்த்தை மாறாதது. காலம் மாறும், எல்லாம் மாறும். தேவனுடைய வார்த்தை
மாறாது. என்னுடைய வார்த்தை மாறவே மாறாது. என்னுடைய வார்த்தை அவ்வளவு வல்லப்பட்டது. அவர்தான் சொல்றார், முக்கிய அம்சமாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் அவர்தான் நமக்கு முக்கிய அம்சமா, அவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கிய அம்சமா இருக்கிற. நம்முடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தை முக்கிய அம்சம். நம் பேச்சில முக்கிய அம்சமாக இருக்கணும். நம் நடத்தையில அவருடைய வார்த்தை முக்கிய அம்சமாக இருக்கணும். நம் பேசுறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அல்ல. வாழ்ந்து காட்ட வேண்டும், பேசுற மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லைன்னா அது போச்சு. ஆமென். நம்முடைய நடத்தையில, நம்முடைய பேச்சில, நம்ம பாட்டுல யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். நம்ம பாட்டுல யார் இருக்கணும்? தேவன் நமக்கு செய்த நன்மைகள் இருக்கணும். ஆமென். தேவன் நம்ம எவ்வளவு நன்மை செய்தார், அந்த நன்மையெல்லாம் அந்த பாட்டுல எழுதணும். நம்ம பாட்டுல இருக்கணும். ஏனோ தானோ ராகத்துக்காக பாடுறது இல்ல. அந்த பாட்டுல அவர் மகிமைப்பட வேண்டும். நம்ம பாடுற பாட்டுல அவர் மகிமைப்பட வேண்டும். நம்ம பேசுற பேச்சில அவர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். நம்ம நடக்கிற நடத்தில அவர் மகிமைப்பட வேண்டும். அதுதான் உன்னை என்னை ரட்சித்தது நோக்கம். நம்ம வாழ்க்கையில் அவர் முக்கிய பொருளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் அவர் முக்கிய பொருளாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எப்படி ஜீவிக்கணும்? பேசுறது ஒண்ணு, வேற விதமா ஜீவிக்கணும். சொல்றது ஒண்ணு, வேற விதமா ஜீவிக்கணும். ஐயா, நம்ம எல்லாம் அதுல வரணும்னு அவர் விரும்புறார். அவர் நேசிக்கிறார் நம்மள. அவர் நேசிக்கிறார். நம்ம செயல்களிலே, நம்ம நினைக்கிற நினைவுகளில் அவர் முக்கிய அம்சமாக இருக்கணும். தப்பா நினைக்காத. ஒரு விசுவாச குறிச்சு தப்பா நினைக்காத. தேவனுடைய பிள்ளைய குறிச்சு தப்பா நினைக்காத. தேவன் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார். அவர் ஜனங்களோடு அவர் இருக்கிறார். உன் நினைவில் அப்படி நினைக்காத. கிறிஸ்து முக்கியமாமா. அவர் அவர்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற ஒரு நினைவு உனக்கு இருக்குமானால் நீ பிள்ளைகளை தீங்கு செய்ய முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க தீங்கு செய்வாயானால் அந்த கழுகு குஞ்சுகளுக்கு அந்த நரி வந்து பதுங்கி வந்து நரி செய்தது, அந்த தந்திரம் உள்ள நரி செய்தது, அதை போல தேவன் செய்திருவார். நம்முடைய நினைவு சுத்தமா இருக்கணும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு தவறான சிந்தை, தவறான நோக்கம் வருமானால் உன் சிந்தையை நீ கலைத்து போடு. உன் சிந்தையை கலைத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு தவறான நோக்கம் வருது, என் சகோதரனை கூட்டு சிந்தையை கழிச்சு போட்டு. அவன் உம்முடைய பிள்ளை, நான் அவனை குச்சிதான் தவற வேண்டும். ஆண்டவரே அந்த சிந்தை எனக்கு வேணாம். ஆண்டவரே நீ எடுத்த பிள்ளை, ஆண்டவரே என்ன மன்னிய ஆண்டவரன்னு சொல்லு. தேவன் உன்னை மாத்துவார். உன் நினைவுல ஒரு முக்கிய அம்சம். தேவையில்லாத காரியத்தை எல்லாம் நினைச்சுக்கிறேன். நீயா நினைச்சுக்கிறேன், நீயா உருவாக்கிக்கிறேன். தேவன் அதை விரும்பல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ வருதா? சில நேரத்தில் வருதா இல்லையா? நான் சொல்றது வருதா இல்லையா? நீ முன்னாள் போட்டு பாரு. சில நேரத்தில் வரும். அப்படி வரும்போது நீ என்ன பண்றோம்? ஆண்டவரே எனக்கு அந்த சிந்தனை வேண்டாண்டவரே, உன் பிள்ளைங்க ஆண்டவரே, அவங்க எதை செய்தாலும் மண்ணி ஆண்டவர். அப்பேற்பட்ட சிந்தனை முக்கிய பொருளா நீரு. அந்த சிந்தனை வரட்டும் உனக்கு. அதான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் அவர் மனவாட்டிக்கு தலையா இருக்கிறார். உனக்கு தலையா இருந்தா நீ அப்படித்தான் சிந்திப்ப. யாருக்கு தலையாகிறாரு? பாவிக்கு இல்ல, மனவாட்டி. அவர் சிந்தையை கொடுப்பார். நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி குற்றப்படுத்தாத. அவங்கள நீ மட்டும் ஒருத்தன் தான் நினைக்காத.
உலகத்திலே நான் ஒருத்தன் தான் நடிக்காது. ஏன் வச்சுக்கிறேன்? முன்பாக முழங்கப்படுகிறாத 7000 பேரை வச்சுக்கிறேன். சொன்னாரா? எலியா கிட்டே சொன்னாரா? நீ நினைக்கிற நான் ஒருத்தன் தான், நீ ஒருத்தன் தானா? தீர்க்க வச்சுக்கிட்டே போய் கேட்டாங்க, நீ ஒருத்தன் தான் இந்த பிரசங்கத்தை பண்ண மாட்டேன்னு கேட்டாங்களே. என்னத்தனமா சொன்னார் தீர்க்கதரிசி? எவ்வளவு ஒரு எளிமையான மனுஷன் அது தீர்க்கதரிசி. இந்த கடற்கரையில நான் மட்டும் நான் சாதாரண ஒரு கூழாங்கல். எப்படி சொன்னாரு? நான் ஒரு கூழாங்கல். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பிரசவப்படணும்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? தேவன் உன்னை அழைத்திருப்பாரானால் நீ செய்ய வேண்டியதா தான். ஆமென். நான் மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, எலியாவின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசி அப்படி தன்னை தாழ்த்தினார். நீ மட்டும் இல்ல, 7000 பேர் வச்சு உனக்கு தலையா நியமிக்கப்பட்ட பாவிக்கு. அப்படி பாவிக்கு அவர் எப்படி நீக்கப்பட்டுகிறார்? நியாயாதிபதியா இருப்பார். ஆமென். நியாயாதிபதியா இருப்பார். நீ நினைச்ச நினைவெல்லாம் அவர் மறந்துடுவாரா? நீங்க பேசின பேச்செல்லாம் அவர் மறந்துடுவாரா? எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். நியாயாதிபதியா பாவி, பரிசுத்தவானுக்கு, மனவாட்டிக்கு, விசுவாசிகளுக்கு தலை. இன்னைக்கு நான் பெற்றிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? தலைக்கல் வெளிப்பாடு. ஆமென். தலைக்கல் வந்துச்சு, தலைக்கல் வந்துச்சு இல்ல, தலைக்கல் வெளிப்பாடு தான் வந்து. ஆமென். சொல்லுங்கப்பா, நான் சொல்றது பொய்யானு? வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கு திறந்து எடுத்துன்னு வந்து போய் மனவாட்டிக்கு சொல்லுட. ஆமென். அந்த வெளிப்பாடு பண்ணாங்க. நிச்சயமா வருவார். அவர் சபைய ஒழுங்குக்குள்ள கட்டின்னு வர்றார். கட்டிட்டுமா? கட்டி முடிச்சிட்டாரா? வரப்போகுது. எடுத்துக்கொள்ளப்படுது, நிகழப்போகுது. வரப்போற காரியமா இருக்கும். நாம் அதுல பங்கெடுப்போமா? தேவன் திட்டத்துல, தேவ ஒழுங்குல நாம் இருந்தால் நிச்சயம் பங்கெடு. அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்திலும், நம்முடைய பேச்சில, நம்முடைய நினைவுல, நம்முடைய செயலில, நம்முடைய வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் அவர் முக்கிய அம்சமாக இருக்கு. அவரை நினைச்சுதான் நம்ம நடக்கணும். எப்படி வேணா பேசிட முடியாது, எப்படி வேணா நடந்துட முடியாது, எப்படி வேணாலும் காரியங்களை பண்ணிட முடியாது. நம்மளால ஒரு கிறிஸ்துவனால அப்படி பண்ண முடியாது. எதை வெளிப்படுத்த? இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகலின் மகிமையை வெளிப்படுத்த இரவு உண்டாக்கிற தேவன் அவர். பகலின் மகிமையை வெளிப்படுத்த. இரவு இல்லைன்னா உனக்கு பகலுடைய மகிமை உனக்கு தெரியாது. ஆமென். ஆமா ஆமா ஆமா. கனமுள்ள ஒரு பாண்டத்தை வெளிப்படுத்த, கனமுள்ள ஒரு பாண்டத்தின் மகிமையை வெளிப்படுத்த கனவீனமான ஒரு பாண்டம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆமென். கனவீனமான பாண்டம் கிறிஸ்துவன் தான் ஆகணும். கனவீனமான கிறிஸ்து. ஆமென். அது அவருக்கு தேவைப்பட்டது. பகலின் மகிமை வெளிப்படுத்த இரவு தேவைப்பட்டது. தேவன ஸ்தோத்திரம். ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணின் நற்குணத்தை வெளிப்படுத்த ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு ஸ்திரீ தேவைப்பட்டது. உண்மையா நான் சொல்றது? நம்ம எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் உள்ள ஒரு பெண். அப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறார். உண்மையா உள்ள ஒரு கிறிஸ்தவனுடைய உத்தமத்தை வெளிப்படுத்த தந்திர புத்தி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு தேவைப்பட்டது. அவருடைய உத்தமத்தை வெளிப்படுத்த, ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் உத்தமத்தை வெளிப்படுத்த தந்திரம் உள்ள புத்தி உள்ள, தந்திர புத்தி. பாத்தீங்களா தேவன் எப்படி வச்சு? எல்லாம் அவருக்காகத்தான். கள்ள புத்தி, தந்திர புத்தி, எடுத்துக்கத்த மாதிரி மாத்திக்கிற புத்தி.
ஐயா, வார்த்தை சமரசமே ஆகாது, வார்த்தை சமரசமே ஆகாது. அந்த மாதிரி மனுஷன் தேவைப்பட்டு, அப்பதான் நீ அவனை கண்டுகொள்ள முடியும். இவன் யாருன்னு அவன் யாருன்னு நீ அப்பதான் கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய காரியங்கள் நாம் எதை வெளிப்படுத்தும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் நாம் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். ஆமென். எல்லாம் அவர்தான். அவர் நம்மோடு அடையாளம் கண்டு கொண்டார். நாம அவரோடு, அவரிடத்தில் நாம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அடையாளம் கண்டு கொள்ளும். சும்மா சொல்றது இல்லை, நான் அவருக்காக வாழறேன் சும்மா சொல்றது இல்லை. நான் அவருக்காக வாழுறேன், அவருக்காக வாழுறேன், அவருக்காக என்ன ஒண்ணு செய்திருவேன், அவருக்காக என்ன ஒண்ணு செய்திருவேன். நீ கிறிஸ்தவனான்னு கேட்டா நான் பார்ட்டிஸ்ட். இது அவருக்காக வாழ்தா? சொல்லுங்க. நான் அவருக்காக வாழ, அவருக்காக வாழ்தா? நான் மெத்தோடிஸ்ட். ஐயா, அவருக்காக வாழ்வதாக கூறிக்கொள்வதனால அல்ல, நீ கூறுவதனால இல்ல. கிறிஸ்தவனாக இருப்பதற்கு ஒரே வழி சொல்ற, கிறிஸ்து தம்மை உம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வதே. நீ அவருக்காக வாழவேன் தம்பா அடிக்கிறது இல்ல. அவர் உன்னோடு அவருடைய வார்த்தையை ஒன்றுபடுத்திக் கொள்வதுதான் நீ அவருக்காக வாழ்வது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கடினமான உபதேசமாகுது இல்ல? தீர்க்கதரிசி சொல்றது தான் நான் சொல்றேன். என் சொந்த எடுத்து உன்னை படிச்சு போய் பாருங்க. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தை அவருக்காக வாழ, அவருக்காக வாழ. நீ யாரு? நான் மெட்ரஸ். அது அவருக்காக வாழ்தா? நீ ஒரு சபைக்காக வாழ. பிராக்டிஸ் அவருக்காக வாழ்தா? பேசுறேன், பிசாச்சு கூட பேசுறான், அது அவருக்காக வாழுது இல்ல. பிசாச்சு பேசுறான் அந்நிய பாஷை, நான் அவருக்காக வாழ்றேன். நோ 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 நோ, நான் கூச்சலிட்டேன். முகமதியும் கூட கூச்சலிடுவான், மற்ற மதச்சங்க கூட கூச்சலிடும், மந்திரவாதியும் கூட கூச்சலிடுவாங்க. அதெல்லாம் இல்ல. தேவன் உன்னோடு அவருடைய வார்த்தையோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்காக வாழ்ந்து என் குமாரன், என் குமார்த்தின்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்கணும். நீ சாட்சி கொடுக்கறது இல்ல, அவர் சாட்சி கொடுக்கணும். சாட்சி கொடுத்தார், யோவான் அதை அடிச்சு கொண்டான். ஆமென். அப்படிதான் தேவனுடைய சாட்சி. கிறிஸ்து போல அது இல்ல. கிறிஸ்து தம்மை உன்னில அடையாளம் கண்டுகொள்ள, கிறிஸ்து உன்னில அவரை பார்க்க. புரிதா உனக்கு சொல்றது? கிறிஸ்து அவர் எனக்குள்ள அவர் முகத்தை பார்க்கணும், அவருடைய வார்த்தையை பார்க்கணும். அதையும் அவருக்காக வாழுது. வாழ போறியா? நீ பாடுறது மூலியமா அப்படியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் வராது. இதான் அவருடைய முதல் நோக்கம். ரட்சித்து உனக்குள்ள வாழணும்னு அவர் தீர்மானம் பண்ற, ரட்சித்தார். அப்படின்னா நீ எப்படி ஆயிடுவ? அவர் உனக்குள்ள தன்னை அடையாளம் கண்டு கொண்டா, உனக்குள்ள அவர் உனக்குள்ள அவர் அடையாளம் கண்டு கொண்டா, நீ கிறிஸ்துவ போல ஆயிடு. ஆமென். எப்படி வேற ஆளா ஆயிடுவா? நீ வேற ஆள் ஆக மாட்ட, நீ கிறிஸ்துவ போல ஆயிடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். 12:05 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடன் அவருக்காக வாழ்வதன் மூலம்தான் நாம் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதனால யோகாவான ரீதியில அவர் செய்ய முடியல. எல்லாத்தையும் அறிஞ்சவர், நித்தியம் காலத்துக்கு முடிவில்லாதவர், நித்தியத்துக்குள்ள இருக்கிறவர். அவரால் அந்த ரீதியில அவரால் எதையும் செய்ய முடியல. அவர் தன்னை தாழ்த்தி வர வேண்டியதா இருந்தது. அந்த மகத்தான தேவன் ஒரு குமாரனுக்குள்ள வந்து உனக்காக எனக்காக தன்னை வெளிப்படுத்த வேண்டியதா இருந்தது. அவர் ரட்சிப்பின் காரியங்களை, அவர் அன்பை
அவர் ரட்சகராக தன்மை அவர் உனக்குள்ள எனக்குள்ள இருந்து அவர் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தினார். நாம் விசுவாசிக்கிறோமா? அவர் தான் நமக்கு கிறிஸ்துக்குள்ள இருந்து தேவன் வெளிப்பட்டார்னு. அவர் பிதாவாக இருந்தார் உண்மைதான், அவர் குமாரனா இருந்தார் உண்மைதான். அவர் வெளிப்படுத்த ஒரே ஒரு வழி மனுஷகுமாரன் ஆவது மூலம். அவர் மனுஷகுமாரன் ஆவலன்னா நம்ம அவர் பிதாவை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அவருக்குள்ள இருந்த தன்மைகள் வெளியே வந்தது. அவர் குமார் தேவகுமாரன் சொன்னதுனால அவர் மேல கல்ல ஏத்துக்கினாங்க. அவர் என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிகளை தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்க, என்ன தேவர்கள் என்று சொல்லியிருக்க, என்ன தேவனுடைய குமாரன் சொன்னதுனால என் மேல கல்ல ஏத்துக்க. தேவனுடைய குமாரன் சொன்னதுக்கடா என் மேல கல்ல ஏத்துக்கிறீங்க? தீர்க்கதரிசிகள் தேவர்கள் என்று சொல்லியிருக்க, கல்ல ஏத்துக்கிறீங்க. கல்ல ஏத்துக்கலாமா? தேவன் அச்சமூரி அடிச்சு சாவச்சிடலாமா? அதனால வானா எல்லாம் அவருக்குள்ள வாசம் வந்தது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசம். இன்னைக்கு அவர் உனக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்க, மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள வாழதான் அவர் விரும்புகிறார். அதைதான் அவர் விரும்புகிறார். நம்ம இடம் கொடுப்போமா? வாழத்துக்கு அவருக்கு இடம் கொடுப்போமா? ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம புத்தி ஒத்து போக மாட்டேங்க, நம்முடைய எண்ணம் ஒத்து போக மாட்டேங்க. உன்னை ரட்சித்து நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கொண்டா புரிஞ்சுக்குவேன். உன்னை ரட்சித்தாரு அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொண்டா உனக்குள்ள ஊற்றிக்கொள்ள அவர் வந்தாரியா? கிறிஸ்துக்குள்ள ஊற்றி கொண்டு போது எல்லாத்தையும் ஊற்றிக்கொண்ட உனக்குள்ள ஊற்றிக்கொள்ள அவர் விரும்புகிறார். உனக்கு விருப்பமா? எனக்கு அங்க விருப்பம். நீ விரும்பு. அவர் சிந்தின அந்த ரத்தம் தான் உன்னை அவர்கிட்ட ஒப்புருவாக்குச்சு. அவர் சிந்தினாரு அந்த ரத்தம், சிலுவில சிந்தின ரத்தம் உன்னை அவரோடு கூட ஒரு வேற என்ன நம்மளை ஒன்றாச்சு. அவ்வளவு பெரியங்களா நம்ம? அவ்வளவு பெரிய பரிசுத்தவங்களா நம்ம? உன் பாவத்துக்காக அவர் மறிக்கலனா, கிரயத்தை செலுத்தலனா, நீ நானும் அவரோடு ஒன்றுபடவே முடியாது. அவர் செய்தார். உங்களால நினைக்க முடியுதோ இல்லையோ, ஆனா அவர் செய்தார். அத கர்த்தர் நாமத்துக்கு வைக்கமுண்டாதான் அந்த ரத்தம் தான். அதான் மேவலும் கிறிஸ்துவ மனவாட்டியும் ஒண்ணு போடுச்சு. நிழலும் நாம அப்படித்தான் இருக்கணும். வார்த்தைக்கு எதிராக நம்ம சமரசம் செய்யக்கூடாது. வார்த்தை தான் சொல்லிடணும். வார்த்தைக்கு எதிராக எடுத்து போறோம். உங்க உபதேசத்தோடு என் உபதேசத்தையும் ஒத்தி போய்க்கிறோம். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர் எல்லாம் சொல்லிட முடியாது. தப்புனா தப்பு தான், தப்புனா தப்பு தான். அவர் ஏற்றுக்கொள்றாரோ ஏற்றுக்கொள்ளையோ, அவர் சிந்தைக்கு அது ஒத்து போகுதோ இல்லையோ, அது ஒத்து போனோம். இல்ல இல்ல பிதா அது வேறு காலத்துக்கு புரியுது, இந்த காலத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது பிதா நீ சொன்னீங்கன்னா நம்ம ஒன்னையும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? வேறு காலத்துக்கு சொல்ல உனக்கு ஒத்து போலன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒத்து போனையா உன்னோடு? அவருடைய வார்த்தையெல்லாம் ஒத்து போடும். சுயாதீனத்தை குத்தாருனா நேத்து குத்தாரு, நீ தவறான வழியை தெரிஞ்சு கொண்டதுக்கா அதுக்கு கொடுக்கல தேவன் சுயாதீனத்தை. நீ பாவம் செய்த, நீ விழுந்து போன, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்துன்னா நல்லா இருந்தது. அதனால அவருடைய ரட்சிப்பு தன்மை வெளிப்பட்டது, அவருடைய தெய்வீக தன்மைகள் வெளிப்பட்டது. அதனால அது அவருடைய நோக்கமா இருந்தது, தேவனுடைய நோக்கமா இருந்தது. ஆனா அவரை புறக்கணிச்சா, அவரை புறக்கணிச்சா. ஒண்ணு சொல்றாரு, சொந்த பிரமாணத்தினால ஏற்பட்ட தண்டனையாகிய மரணத்தை அவர் மேல் சுமந்து அவரை புறக்கணித்து விழுந்து போயிருந்த அவருடைய மனைவியை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறியது. எப்போ? அவர் ரத்தம் சிந்தின போது. அடுத்து சொல்ற, ஏவாள் வார்த்தை விட்டு விலகி சென்ற போது தன் கணவனிடமிருந்து பிரிந்து சென்றாள். 171 பேரா. ஏவாள் வார்த்தையை விட்டு விலகி சென்ற போது தன்னுடைய கணவனிடமிருந்து பிரிந்து சென்றாள். அது போன்று சபையும் வார்த்தை விட்டு விலகி ஸ்தாபனத்துக்குள் செல்லும் போது
அவள் தன் மணவாளனை புறக்கணித்து மனித நாணம் கொண்ட இவ்வுலகளுடன் விபச்சாரம் செய்கிறார். பாத்தீங்களா? இன்னும் பாயிண்ட் நிறைய இருக்குது, அந்த டாபிக்லயே பேசலாம். ஆனா அது ஞானம். நான் அப்படியே வாசிச்சிட்டேன். வார்த்தையை விட்டு விலகினா தேவனை விட்டு விலகிறதுக்கு சமம். நம்முடைய கணவன் யார்? அவர் தான். நம்முடைய புருஷன் யார்? இயேசு கிறிஸ்து தான். அப்படியானால் வார்த்தைக்கு புறம்பான ஒரு சொந்த ஸ்தாபனத்தோடு போய் நம்மளால அணையக்கூடாது. செய்யலாமா? செய்யக்கூடாது. அதனால அப்படி நம்ம செய்தா விபச்சாரி. விபச்சாரி பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியுமா? முடியாது. மன்னிக்கப்படாம அங்க போக முடியாது. நீ நினைக்கலாம் நான் விபச்சாரம் செய்யல, உலகத்தோடு நீ சரசாடுறது விபச்சாரம். எப்படி எப்படி சொல்றாரு? உலகத்தோடு நீ சரசாடு, அது விபச்சாரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் இல்லை, அதனால அவர் மனிதனாக வர வேண்டியதாக. இன்னைக்கு உலகம் இழந்த நிலையில இருந்தது. ஆனால் தேவன் நம்மளை இந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். வார்த்தை நம்ம நிராகரிக்கக்கூடாது. வார்த்தை நம்ம ஏற்றுக்கணும். வார்த்தை வரும்போதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். ஆனா உன்னையும் என்னையும் அவர் கிறிஸ்துக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அவர் நம்ம வார்த்தைக்கு விரோதமா நம்மளால நடக்க முடியும். வார்த்தைக்கு விரோதமா நம்மளால பேச முடியல. நம்மளால ஜீவிக்க முடியும். நம்மளால பொறுமையோடு நம்ம காத்திருக்கிறோம். முன்குறித்திருக்கிறார். யாரு? மனவாட்டி. பரம ரகசியத்தை அறிந்து கொள்றது உனக்குதான். எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்கன்னு நினைக்காத. புரிஞ்சு கொண்டாலும், அறிவுல அறிஞ்சு கொண்டாலும் அவங்களால வாழ முடியாது. வாழ முடியாது. அவங்களால பேச முடிஞ்சாலும் வாழ முடியாது. அதனால அந்த மாதிரியான காரியத்தை தேவன் நமக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவரோடு ஒத்து நடைபோட தேவன் நமக்கு வழியை உண்டாக்கி கொடுத்தார். நாம் அதுல நடப்போம். அவர் தெரிந்து கொண்டார். உன்னையும் அப்பவே தெரிந்து கொண்டார். உண்மைதான். உலகம் என்ன கூறினாலும், உலகம் என்ன சொல்ற, நான் வார்த்தையில தான் நிப்பேன்னு சொல்லி நில்லு. ஆமென். ஆமா ஆமா, உலகம் என்ன கூறினாலும் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுது அதுல தான் நான் நிப்பேன்னு சொல்லு. அப்ப தேவன் உன்னோடு கூட இருப்பதை பார்ப்பேன். உன் ஞானம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. உன்னுடைய புத்தியெல்லாம் ஒண்ணுத்துக்கு விடாது. தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்ட மனவாட்டி தெரிஞ்சு கொண்டவே நோக்கமே அதான். நீ வார்த்தையில நிப்பேன்னு அவருக்கு தெரியும். நீ நின்னா அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ அவரை விட்டு அவர் வார்த்தையை புறக்கணிச்சுட்டு வேறு விதமா உன்னால வாழவே முடியாது. மனவாட்டியானா அவருடைய வார்த்தையை புறக்கணிச்சுட்டு வேறு விதமா வாழ முடியாது. வாழவே முடியாது. மனவாட்டியால வாழவே முடியாது. அவரை விட்டு அவளால பிரிஞ்சே இருக்க முடியாது. சின்ன பசங்க சிரிக்கிறானு, அவனுக்கு தெரியாது அவருடைய அன்பு என்னன்னு. நம்ம இன்னும் ருசி பார்க்க வேண்டியது அதிகமாகுது. அவனை பார்க்கறான். அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும். என்ன அவர் தான் நம்ம தகப்பன் தானே. அவரு நம்ம மனவள அவர் தானே. போதும். ஆதாமுடைய பாகத்தை திறந்து தான் அவரை உண்டாக்குனார். யார? மனவட்டி எங்க இருந்தா? அவருக்குள்ளதான் இருந்தோம். நம்மள எங்க இருந்தோம்? கிறிஸ்துக்குள்ளதான் இருந்தோம். எங்க? அவர் ரத்தம், அவர் ஈட்டிய குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் வந்து அவருடைய ஜீவன் வந்தது. நமக்குள்ள இருக்குது என்ன ஜீவன்? அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ள. எங்க இருந்தோம்? நாம் அவருடைய பாகமா இருந்தோம். அவருடைய பாகமா இருந்தோம். மனவாட்டி யாரு? அவருடைய பாகம். அவர் பிள்ளைங்க யாரு? அவருடைய பாகம்தான். பிள்ளைங்க கூட ஒரு பாகம்தான். ஆமென். ஆமா ஆமா ஆமா. அவர் தான் செய்துக்கிறார் எல்லாத்தையும். வார்த்தையில் தனியா நிக்கணும். யார் நிக்கிறானா? அந்த பக்கம் நிக்கிறானா? இவன் நிக்கிறானா? அவன் நிக்கிறானா? இவன் நிக்கிறானா? இவன் நிக்கிறான். நீ பார்க்க வேண்டிய, தனியா நிற்க வேண்டிய நேரம் தான். நில்லு. வார்த்தைக்காக நீ தனியா, நீ உன்னை விட்டு எவ்வளவு பேர் போனாலும் சரி, தனியா நிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்ததுன்னா அந்த வார்த்தைக்காக நில்லு. தேவன் உனக்கு அங்க குறிச்சு அவார்டு வச்சுக்கிறார். நெல்லு. அதனால கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போதும். போதுமா?
அவன் இதுக்கு மேல பேசினா நம்மளால தாங்க முடியாது. போதும், அந்த பார்ட்டை முடிச்சுட்டேன். முதல் பாகம் உன்னை என்னை அவர் ரட்சிப்பின் தன்மைகளை வெளிப்படுத்த வந்தார். அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்த போறார் இல்ல, வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ரட்சகர் தானே உனக்கு, அவர் உனக்கு வைத்தியர் தானே அவருக்கு, அவர் உனக்கு மாறாதவர் தானே அவரு, அவர் உனக்கு நல்ல மெய்ப்பன் தானே அவரு, உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அது போதும். அவருக்குள்ள இருந்து, யாருக்குள்ள இருந்து? கிறிஸ்துக்குள்ள இருந்து வெளிப்படுத்த. நேரம் வந்துட்டாரா பிதாவே? பிதா நேரம் வந்தா பண்ணாரு, கிறிஸ்து மூலமா செய்தாரா? நீ கண்டு கொண்டியாத அந்த வார்த்தையில உன்னை அடையாளம் கண்டு கொண்டியா? அவரு உன்னை அடையாளம் கண்டு கொண்டார். இவன் என் குமாரன், இவன் என்னுடைய பாகம், இவன் என் மனவாட்டின், அவரு அடையாளம் கண்டு கொண்டார். நீ கண்டுகொள்ளணும், நீ கண்டுகொள்ளணும். நீ கண்டுகொள்ளனா ரொம்ப டேஞ்சர். ஆமென். நம்ம வாழ்க்கையில அவர் தான் நமக்கு முக்கிய அம்சம், வேற யாரும் இல்லை. முக்கிய அம்சம் அவரா. நம்ம பேச்சில, நம்ம நடத்துல, நம்முடைய நினைவுல, நம்முடைய செயல்ல அவர் தான். அவர் அவர் அவர். சில நேரத்துல நம்ம தவறுறோம், நம்ம தவறுறோம். ஆண்டவரே, உன்னால தொடர்ந்து கொஞ்ச நேரம் நீக்க முடியாது, ஒரு நைட்டு பொழுது போக முடியாது. உன்னை தாண்டி உன்னை சுருக்கி எடுத்துருவார். உனக்கு நினைப்பு கொண்டு வந்து நீ எங்க என்ன பண்ணன்றது உன்னை நினைப்பு ஊட்டி முழங்கால போட விட்டு அங்க அறிக்கை வைக்க வைப்பார். ஆமென். நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்தார்னா உன்னை உள்ளுணர்வை உணர்த்துவார். உன்னுடைய உள்ளுணர்வு இன்னைக்கு உள்ளுணர்வே இல்லாம போயிடுச்சு மக்களுக்கு. உள்ளுணர்வே இல்லை. பரிசுத்தாவியை பெற்றவனுக்கு உள்ளுணர்வு இருக்கும். புறாக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை அது தானா சுத்தி பண்ணி. ஆமென். அது தானாவே சுத்தி பண்ணி. அதனால தேவன் அந்த தன்மையை நமக்கு குத்தாருன்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி பண்ணி. சுத்திகரிப்பு வெளியில இருந்து வர வேண்டிய அவசியம். அவர் வார்த்தை உனக்குள்ள வந்தாலுமே உன்னை சுத்திகரிச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் ஒரு பாடலை பாடுவோம். தேவன் உங்களுக்காக செய்ததெல்லாம் நினைச்சுன்னு இருங்க. பண்ணலாமா? 2-3 அடி பண்ணலாம், போதும். யோகாவா நிஷி எல்லாத்தையும் வெற்றி எடுத்தா தானே நம்ம தேவன். தோல்வியா கண்டாரு நம்ம ஜீவித்துல. ரட்சித்தங்கன்னா கை விட்டார உன்ன, சரிக்கு விழ விட்டார உன்னை ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உன் சரீரத்தை மீட்க வந்தார் ஒருவர். இன்னைக்கு ஆவிக்குரிய மீட்பு நடந்து Go on the sea, go on the sea, go on the sea, go on the sea, go on the sea. ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி கழுவு கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி கழுவ கோடியே. On the sea, they go on the sea, they go on the sea, they go on the sea. கர்த்தர் கொண்டு எழுவுகிற வீரரே, பால் கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார்.
யுத்த சிங்கம் யுத்த சிங்கமே அல்லேலூயா யுத்த சிங்கம் யுத்த சிங்கமே Everyone to see, amen. Everyone to see, everyone to see, hallelujah. Everyone to see. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தராவி நித்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. Everyone to see, everyone to see, everyone to see, everyone to see. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்யாவி வேத கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கே செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. Everyone to see, everyone to see, everyone to see, everyone to see. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அறிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரின் தலங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவோ, அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவோ. Everyone to see, everyone to see, everyone to see. அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே, அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே. அல்லேலூயா ஆவி புகழ் ஓங்கவே, அல்லேலூயா தேவ படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே, அல்லேலூயா வாழ்க 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 வாழ்கவே. Everyone to see, 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 everyone to see. ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி கழுகின் கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே.